டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் பொது அறிவு பகுதியில் 5வது பகுதி தான் இந்திய ஆட்சியல் பாலிட்டி. ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். கிட்டத்தட்ட 10 கேள்விகள் கேட்பாங்க. அந்த 10 கேள்விகளில் ஒரு 6 to 7 8 கேள்விகள் பெரும்பாலும் ஆர்டிகிள்ஸ் தொடர்பாக எந்த விதி எதை பற்றி பேசுது, அல்லனா இந்த விஷயத்தை பற்றி பேசக்கூடிய விதி என்ன அப்படின்னு விதிகள் தொடர்பாக, அந்த அரசியலமைப்பு விதி தொடர்பாக நிறையா கேள்விகள் கேட்பாங்க. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 6th to 10th வரைக்கும் உள்ள பாடங்களில் உள்ள குடிமையல் பாடங்களில் உள்ள ஆர்டிகிள்ஸை எடுத்து தனியாக எழுதி அதை வரிசைப்படுத்தி நம்ம பார்க்க போகிறோம். இது புக்கில் உள்ள இது மட்டும்தான். ஆர்டிகிள் மொத்தமாக நிறையா இருக்கும். இப்போ 395 ஆர்டிகிள் ஆரம்பத்துலேருந்தே இருக்குது. அந்த 395 நம்மளால் படிக்க முடியாது. அப்போது ஃபஸ்ட்டு புக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆர்டிகிள்ஸை நம்ம படிச்சுக்கலாம். ஸோ புக்கில் உள்ள ஆர்டிகிள்ஸ் மட்டும் 6th to 10th வரைக்கும் அதை பார்க்க போகிறோம். முதல்ல இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது தொடக்கத்தில் எப்படி இருந்துச்சு, இது மட்டும்தான் இன்ட்ரொடக்ஷன், மற்ற எல்லாமே ஆர்டிகிள் தான். அடுத்ததாக முகவுரை. முகவுரை தொடக்கத்தில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரே ஒரு முறை முகவுரையில் திருத்தம் மேற்கொள்ளுவாங்க, புதிய வார்த்தைகளை சேர்த்துருப்பாங்க. அடுத்ததாக பாகம், பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய பாகங்கள் முதல்ல 22 இருந்திருக்கு, இப்போது 25 இருக்குது. சட்டப்பிரிவுகள் 395 448 வரைக்கும் இப்போது சட்டப்பிரிவுகள் இருக்குது. அட்டவணை 8 இருந்தது, இப்போ 12 இருக்குது. அடுத்ததாக ஆர்டிகிள்ஸ்க்கு போயிடலாம். ஆர்டிகிள்ஸ் முதல்ல பகுதி 2 தான் புத்தகத்தில் இருக்குது. 2ங்கிறது முதல் பகுதி இந்தியாவும் அது ஆட்சி எல்லைகளும் அப்படின்ட்டு இருக்கும். 2வது பகுதி குடியுரிமை. குடியுரிமை 5வது எண்ணில் இருந்து 11வது விதி வரைக்கும் குடியுரிமை பற்றி தான் பேசுது. ஸோ குடியுரிமை எப்படி வாங்கிறது, குடியுரிமை எப்படி இழக்கிறது, இது முழுக்க குடியுரிமை பற்றி தான் பேசும். 5ங்கிற நம்பருக்கும் குடியுரிமைக்கும் நிறையா இது உண்டு. 1955 தான் குடியுரிமை சட்டம் வந்துச்சு. அதே மாதிரி 5 தான் அந்த விதி ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து நமக்கு தெரிந்த பகுதி 3 அடிப்படை உரிமைகள். விதி 12லேருந்து 35 வரைக்கும் அடிப்படை உரிமை இருக்குது. அடிப்படை உரிமைக்கு அமெரிக்காவிலேருந்து எடுத்திருப்போம். அமெரிக்கா இந்தியாவுடைய மகாசாசனம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பெருமை வாய்ந்தது. முதல்ல 7 அடிப்படை உரிமை இருந்துச்சு, இப்போ 6 தான் இருக்குது. அதாவது சொத்துரிமையை நீக்கியிருப்போம். அந்த அடிப்படை உரிமை 6 உரிமைகள் என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். 6 உரிமையில் முதலாவது உரிமை சமத்துவ உரிமை. விதி 14லேருந்து 18 வரைக்கும் இருக்கும். இது எல்லாமே சமத்துவம், சமம் அப்படின்னு பேசுகிற உரிமைகள் மட்டும்தான். இந்த 14 அப்படிங்கிறது சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய விதி. 15வது விதி என்ன அப்படின்னா சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லிடுது 14வது விதி. 15வது விதி என்னென்னா ஒருத்தரை மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம் அடிப்படையில் பாகுபடுத்துறதை தடை செய்யுது. 16வது கேள்வி பொது வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பு. வேலைவாய்ப்பில் எல்லாருக்குமே சமமான வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் விதி 16 சொல்லுது. அப்போ 16 வயசில் வேலைக்கு போகணும் கண்டிப்பாக. 17 அப்படிங்கிறது தீண்டாமையை ஒழிக்குது. வேலைக்கு போனால் தான் தீண்டாமையெல்லாம் ஒழிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. 18 முதல்ல தீண்டாமையை ஒழிச்சிட்டு அதுக்கப்புறமா 18 பட்டங்களை ஒழிக்கிறது. அதாவது இந்த ராஜராஜ சோழன் அந்த மாதிரி ராஜேந்திர ராஜ அப்படிங்கிற மாதிரி பட்டம்லாம் கொடுப்பாங்களா, அந்த மாதிரி பட்டம்லாம் கிடையாது. ஒரு 2 பட்டங்கள் வச்சுக்கலாம். ஒன்று இராணுவ பட்டங்கள், மேஜர் அப்படின்னு சொல்லி அவர் பேர் சொல்லுவாங்க. அடுத்ததாக கல்விசார் பட்டங்கள், டாக்டர் பட்டம், இந்த மாதிரி கல்விசார் பட்டங்கள். இதை தவிர வேறு எதுவும் பட்டங்கள் வைக்கக்கூடாது, பட்டங்களை நீக்குதல் அப்படிங்கிறது அதுதான் பொருள். இது சமத்துவ உரிமை. அடுத்ததாக சுதந்திர உரிமை. 2வது சுதந்திர உரிமை 19லேருந்து விதி 22 பற்றி சொல்லுது. இந்த 19வது விதி அது ஒரு 6 உரிமைகளை கொடுக்குது. என்ன அப்படின்னா பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, 2 ஒன்று தான். அடுத்து அமைதியான முறையில் கூட்டம் கூடுறதுக்கு உரிமை 2, சங்கங்கள் அமைக்கிறது, அமைப்புகள் தொடங்குறதுக்கு உரிமை 3, இந்திய நாட்டில் விரும்பிய இடத்துல வசிக்கக்கூடிய உரிமை 4, தொழில் செய்யக்கூடிய உரிமை 5. புத்தகத்தில் அது தெளிவாக கொடுக்கல. மூமெண்ட், அதாவது ஒரு இடத்துக்கு இந்தியாவில் எங்கே வேணாலும் போகலாம். நம்மளால் இந்தியாவில் ஒரு பாஸ்போர்ட் இல்லாமல் இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணாலும் நம்மளால் போக முடியும், அது ஒரு உரிமை. எங்கே வேணாலும் வசிக்கலாம், அது ஒரு உரிமை. தொழில் செய்யலாம், அது ஒரு உரிமை. இந்த 6 தான் இந்த 19வது ஆர்டிக்கிள் நமக்கு கொடுக்குது. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 352 விதிப்படி தேசிய அவசர நிலை அறிவிக்கப்படும் போது இந்த 19 கீழே உத்தரவாதம் அளிக்கப்படக்கூடிய சுதந்திரம் தானாகவே நின்றோம். இதை கேள்வியாக நிறைய தடவை கேட்டிருக்காங்க. தேசிய அவசர நிலை அறிவிக்கும் போது தானாகவே முடிவுக்கு வரக்கூடிய விதி என்ன அப்படின்னு கேட்பாங்க. 19. அதாவது 352 அமெண்ட்மெண்ட், அந்த 382 அமல்படுத்திட்டாங்க அப்படின்னா இந்த 6 உரிமையும் நம்ம கேட்க முடியாது. ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துடும். அடுத்ததாக 20வது கேள்வி, 20வது ஆர்டிக்கிள், குற்றஞ்சாட்டப்பட்ட நபருக்கான உரிமை, தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை.
இப்படியும் கேட்கலாம். அப்படி குற்றஞ்சாட்ட நபர்களுக்கான உரிமை எந்த விதி சொல்லுது, தண்டனையிலேருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய உரிமை எது சொல்லுது அப்படின்னா 20 தான். 420 அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம்ல, 420னா கிரிமினல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஏமாத்துறவங்கள 420 அப்போ அந்த 20 ஞாபகம் வச்சுக்கோங்க. குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களுக்கு தண்டனையிலேருந்து பாதுகாப்பு பெறதுக்கு அந்த உரிமை குற்றஞ்சாட்டப்பட்டவர்களுக்கான. அடுத்து 21 ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, தனிநபர் சுதந்திரம் அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போ ஒரு வாழ்க்கை சுதந்திரம், தனிநபர் சுதந்திரம் அப்படின்னு வந்துட்டுனாலே அது 21 வயசு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். 21 வயசில் தான் வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கான பாதுகாப்பு. அதே மாதிரி சட்டத்தின்படி சமமான பாதுகாப்பு அப்படிங்கிறதும் இந்த 21வது விதியை தான் குறிக்கும். அடுத்த ஆர்டிகிள் 21A தொடக்க கல்வி பெறும் உரிமை. முதல்ல 86வது சட்ட திருத்தம் கொண்டு வராங்க 2002ஆம் ஆண்டு. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்திய டிபிஎஸ்பியில் இருக்கக்கூடிய 45வது விதி, அரசு நெறியுறுத்தும் கோட்பாடில் 45வது விதியாக இருக்கக்கூடிய அந்த விதியை திருத்துறாங்க. அந்த விதியை கொஞ்சம் திருத்தி அதை 21A கீழே சேர்க்குறாங்க. என்னென்னா தொடக்க கல்வி வந்து அடிப்படை உரிமை அப்படின்னு. அதுக்கு வரைக்கும் 45ங்கிறது அது வந்து அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள் அப்படிங்கிறது சட்டத்தினால கண்டிப்பாக அமல்படுத்தக்கூடிய விஷயம் கிடையாது. அப்போ அதில் வந்து தொடக்க கல்வி வந்து அரசு கொடுக்கணும் அப்படின்னு வந்து சஜஷன் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதை அடிப்படை உரிமையாகவே மாற்றிட்டாங்க இந்த 86வது சட்ட திருத்தத்தை பயன்படுத்தி 2002. அந்த திருத்தம் படி மாநில அரசு என்ன செய்யணும் அப்படின்னா, முன்பருவ மழலையர் கல்வி ஏர்லி சைல்டுஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் ECCE, அதாவது ஆரம்ப காலத்தில் அந்த குழந்தைகளுக்கான இலவச கல்வியையும் பாதுகாப்பையும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த சட்டத்துடைய பொருள். அதே மாதிரி இந்த 21A கீழே இன்னொரு விஷயமும் வரும். தொடக்க கல்வியும் கொடுக்குறோம். அதே மாதிரி தொடக்க கல்விங்கிறது 6 வயசு வரைக்கும் உள்ளவங்களுக்கு, 6 வயசு வரைக்கும் மட்டும். அதுக்கப்புறம் 6லேருந்து அதே மாதிரி 6லேருந்து 14 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு இலவசமாக கல்வி கொடுக்கணும், கட்டாயமாக கல்வி கொடுக்கணும். அதுதான் 2009 கல்வி உரிமை சட்டம் சொல்கிறது. ஸோ இந்த ரெண்டுமே எங்கே வரும்? விதி 21Aக்கு கீழே தான் வரும். அடுத்து விதி 22 என்ன சொல்லுது? வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை. அவங்க தடுப்பு காவலில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு பாதுகாப்பு உரிமை தான் அது. ஸோ அதுக்கப்புறம் 3வது உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை 23, 24. 23 என்னதுன்னா கட்டாய வேலை, கொத்தடிமை முறை, மனிதத்தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். இது எல்லாமே 23 கீழே வந்துடும். 24 ஸ்பெஷலாக குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்து 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை ஆபத்தான எந்த வேலையிலையும் தொழிற்சாலையிலையும் ஈடுபடுத்தக்கூடாது அப்படிங்கிறத சொல்லுது. அடுத்து விதி 4வது சுதந்திரம். 4வது சுதந்திரம் என்ன அப்படின்னா, விதி 25லேருந்து 28 வரைக்கும். 25, 25(1) இந்த ரெண்டில் எல்லாம் எது கொடுத்தாலும் ஒன்று தான். எந்த ஒரு சமயத்தை ஏற்கிறதுக்கோ பின்பற்றுறதுக்கோ பரப்புறதுக்கோ உங்களுக்கு உரிமை இருக்குது. யாராக இருந்தாலும் அவங்க விரும்பிய மதத்தை ஏற்கலாம், அதை பின்பற்றலாம், அதுக்கப்புறம் அதை பரப்பவும் செய்யலாம். இதுக்கு உரிமை இருக்குது. அடுத்தவங்களை தொந்தரவுப்படுத்தாமல் பரப்புறதுக்கும் அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் இருக்குது. அடுத்து விதி 26 ஒரு சமய விவகாரங்களை நிர்வாகம் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது. சமயம் சார்ந்த நிர்வாகங்களை நிர்வகிக்கக்கூடிய உரிமை இருக்குது. முதல்ல பின்பற்றுறோம், அடுத்த நிர்வாகம் பண்ணுறோம். அடுத்து 27 எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். எதுக்கும் வரி செலுத்தணும், மதம் சார்ந்து வரி செலுத்தணுங்கிற அவசியம் இல்லை. 28 மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறக்கூடிய வழிபாடு அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க நமக்கு உரிமை இருக்குது. ஒரு கல்வி நிறுவனம் இருக்குது அப்படின்னா, மதம் சார்ந்த ஏதாவது வழிபாடு நடக்குது அப்படின்னா அதில் எல்லோரும் கண்டிப்பாக கலந்துக்கணும்னு அவசியம் கிடையாது. அதில் கலந்து கொள்ளாமல் இருக்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. நம்ம விருப்பப்பட்டால் மட்டும் கலந்துக்கலாம், இல்லைனா அதை தவிர்க்கலாம் அப்படிங்கிறதான் இந்த அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. அடுத்து அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுக்க 5வது உரிமை கல்வி கலாச்சார உரிமை. 29 என்ன சொல்லுது அப்படின்னா, சிறுபான்மையினருடைய எழுத்து மொழி கலாச்சாரம் பாதுகாப்பு. இதை தான் அந்த சொல்லுது. 29ல் 2வது பிரிவு என்ன சொல்லுது அப்படின்னா, அரசு உதவி பெறக்கூடிய கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்டக்கூடாது. அரசு உதவி பெறக்கூடிய கல்வி நிறுவனங்களில் எந்த ஒரு பாகுபாடும் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறது 29(2). 30வது விதி என்ன சொல்கிறதுனா, சிறுபான்மையினருடைய கல்வி நிறுவனங்களை நிறுவி அதை நிர்வாகம் பண்ணக்கூடிய உரிமை அப்படின்னு சொல்லுது. அடுத்ததாக 31 இந்த 31வது வந்து 7வது உரிமையாக இருந்துச்சு, இதை நீக்கிட்டாங்க. அதனால் இப்போ அடிப்படை உரிமை வந்து 6 தான். இந்த 7வது உரிமை என்னென்னா சொத்து உரிமை. சொத்துரிமை அப்படிங்கிறத நீக்கியாச்சு. எதை வச்சு நீக்கினாங்க அப்படின்னா 44வது சட்ட திருத்தம் இருக்கிறதுலே 42வது சட்ட திருத்தம் தான்
பெரிய சட்ட திருத்தம், அதை சிறிய அரசியலமைப்பு அப்படின்லாம் சொல்கிறோம். அதுக்கு அடுத்து வரக்கூடிய சட்ட திருத்தம் 44வது சட்ட திருத்தம், முக்கியமான சட்ட திருத்தம் 1976 வரும். இது கூட 2 வருஷம் 1978 2 வருஷம் கழித்து அந்த ஆர்டிக்கிளும் 2 ஆர்டிக்கிள் கழிச்சு 2 அமெண்ட்மெண்ட் கழிச்சு. ஸோ 76 இங்கே 78. அடிப்படை உரிமை பட்டியலேருந்து சொத்துரிமை நீக்கிறாங்க. நீக்கி அதை எங்கே கொண்டு சேர்த்துருக்காங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நீக்கலை. பகுதி 12 300A விதி கீழே சட்ட உரிமையாக மாற்றிருக்காங்க. அப்போ அடிப்படை உரிமையாக இருந்த சொத்துரிமை சட்ட உரிமையாக மாறிடுச்சு. அடுத்து அடிப்படை உரிமையில் மிக முக்கியமான 6வது உரிமை என்ன அப்படின்னா அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணக்கூடிய உரிமை. ஒரு தனிப்பட்ட நபருடைய அடிப்படை உரிமை. இப்போ மேலே காணக்கூடிய அந்த 5 அடிப்படை உரிமைகளில் ஏதாவது ஒன்று பாதிக்கப்படக்கூடிய பட்சத்தில் நீதிமன்றத்தை அணுகி உரிமை பெறலாம். இதில் ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம என்ன செய்யலாம், உச்சநீதிமன்றத்தை அணுகலாம் இந்த ஒரு கண்டிஷனை வச்சு, விதி 32 வச்சு. அப்போது அந்த உச்சநீதிமன்றத்தை அணுகும்போது 5 வகையான நீதி பேராணைகளை உச்சநீதிமன்றம் பிறப்பித்து நம்மளுடைய அடிப்படை உரிமையை வந்து அது பாதுகாக்கும். அதுதான் அரசியலமைப்பின் பாதுகாவலன் அப்படின்னு நம்ம இதை சொல்கிறோம். 32 இந்த 32 டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அரசியலமைப்புடைய இதயம் ஆன்மா அப்படின்னு சொல்கிறாரு. அரசியலமைப்பினுடைய ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு இந்த 32வது விதியை தான் சொல்கிறாரு. அடுத்து விதி அடிப்படை உரிமைகள் முடிஞ்சுது. அடுத்து அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் பகுதி 4 விதி 36 விதி 51 வரைக்கும். இந்த இது வந்து நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா டிபிஎஸ்பியை அயர்லாந்துலேருந்து எடுத்திருக்கோம். அடிப்படை உரிமைகளை அமெரிக்காவிலேருந்து எடுத்திருப்போம். இந்த அரசியலமைப்புடைய புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லியிருப்பார் அம்பேத்கர். அதை வந்து இதயம் ஆன்மான்னு சொல்லியிருப்பார். இது ஒரு புதுசாக இருக்குது. ஏன்னா இதை வந்து சட்டப்படி நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. இது ஒரு சஜஷன் மாதிரி தான், அரசுக்கு நெறிமுறைப்படுத்தக்கூடிய ஒரு கோட்பாடு அப்படிங்கிறதுனால இது புதுமையான சிறப்பம்சம். இதை 3ஆக சொல்லுவோம், 3 வகையாக நம்ம பிரிப்போம். காந்தி, அதுக்கப்புறம் தாராளமயமாதல், அந்த மாதிரி 3ஆக பிரிப்போம், 3 கொள்கையாக பிரிப்போம். இது வந்து புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னா அம்பேத்கர் சொல்லியிருப்பார். புக்கில் 39B அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 39Dங்கிறது தான் சரியானது. அதுதான் இதை எழுதி அடிச்சிருக்கேன். 39D என்ன சொல்லுது அப்படின்னா 2 பேருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு வேலை சமமாக இருக்குன்னா அந்த வேலைக்கான ஊதியத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது 39D. புக்கில் B அப்படின்னு கொடுத்துருக்காங்க, 7th 8th தெரில. அடுத்து 39Fல் இந்த 39ல் 6 வகையான வழிமுறைகள் சொல்லியிருப்பாங்க. அதில் F அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னா குழந்தைகளை ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு, ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கான என்ன வழி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து விதி 45வது விதி ரொம்ப முக்கியமான விதி. ஏன்னா இந்த 45வது விதியை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா குழந்தைகள் உரிமை அப்படின்னு சொல்கிறோம். ஒரு குழந்தை வந்து 14 வயசு வரைக்கும் நிறைவடைகிறதுக்கு முன்னாடி இலவசமாக கட்டாய கல்வி கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு கிடைக்கணும். இது வந்து 86வது சட்ட திருத்தம் மூலம் 2022 நடந்த சட்ட திருத்தம் மூலமாக இதை திருத்தி, இந்த விதியை திருத்தி தான் விதி 21A அதை அடிப்படை உரிமையாக மாற்றிருப்பாங்க. அது வரைக்கும் தொடக்க கல்வி கொடுக்கணும் அரசு அப்படின்னு இது வலியுறுத்திக்கிட்டு இருக்கும். ஆனால் 2002 நடந்த அந்த 86வது சட்ட திருத்தம் அதை அடிப்படை உரிமையாக விதி 21 உருவாக்கி அடிப்படை உரிமையாகவே மாற்றியிருக்கும். அதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அது வந்து மாநில அரசு வந்து பருவ மழலையர் கல்வி, அதாவது 6 வயசுக்கு முன்னாடியே அந்த குழந்தைகளுக்கான கல்வியையும் கொடுக்கணும், பாதுகாப்பையும் கொடுக்கணும். அதான் ஆரம்பகால பராமரிப்பு மற்றும் கல்வி வழங்க வந்து அரசு முயற்சி செய்யணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்து 51 இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கைகள் தொடர்பாக அந்த அமைதி, சமாதானம், அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அதில் பேசியிருக்கோம். பக்கத்து நாட்டோட எப்படி நம்மளுடைய உறவுகள் மேம்படணும் அப்படிங்கிறத சொல்கிறது வந்து விதி 51. அடுத்து பகுதி 4A. முதல்ல இது கிடையாது, அதுக்கப்புறம் தான் இதை கொண்டு வராங்க. அதனால் 4A அப்படின்னு மாற்றிருப்பாங்க. 51A இப்போ பகுதி 4ங்கிறது 51ஓட முடிஞ்சிடும். பகுதி 5ங்கிறது 52லேருந்து ஆரம்பிக்கும். அதனால் இடையில 4A 51A அப்படின்னு சேர்த்துருப்பாங்க. மொத்தம் அடிப்படை குடிமைகள் 11. அதில் 10 ஒரு டைம் கொண்டு வந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் கடைசியாக ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. இந்த 51A மட்டும் புக்கில் எல்லாமே வரிசையாக இருக்கும். ஆனால் ரூல்ஸ் படி அந்த ஆர்டிக்கிள் வரிசையாக கொடுத்ததில் இது கொடுத்துருக்காங்க. 10 வந்து 10th புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. 11வது சட்டம் என்ன, 11வது அடிப்படை கடமை என்ன அப்படின்னா எல்லாரும் தங்களுடைய 6 வயதுலேருந்து 14 வயது வரைக்கும் குழந்தைகள் இருந்துச்சுன்னா அந்த குழந்தைகளுக்கு கல்வி பெறக்கூடிய வாய்ப்பை பெற்றோர்கள் ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிறது அடிப்படை கடமை. இப்போ முதல்ல 42வது சட்ட திருத்தம்
76 குட்டி அரசியலமைப்புன்னு சொல்லக்கூடிய அந்த சட்டம், அந்த சட்டத்தை வந்து சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி அடிப்படையில் தான் அடிப்படை கடமைகள் உருவாகுது. இந்த சட்ட திருத்தத்தின்படி அப்போ 10 கடமைகள் சொல்கிறாங்க. தேசிய கொடியை பாதுகாத்துக்கிறது, அடுத்து ஒவ்வொன்றா சொல்லுவாங்க. அறிவியலை பாதுகாக்கணும், நாட்டோட பாதுகாப்புக்கு தேவைப்படும் போது இது பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பாங்க. 86வது சட்ட திருத்தம் 2022 11வது அடிப்படை கடமை. அதுதான் இதுதான் 11வது அடிப்படை கடமை. அடுத்ததாக பகுதி 5. பகுதி 5ல் வந்து மத்திய அரசு 52லேருந்து 78 வரைக்கும். முதல்ல 53 குடியரசுத் தலைவருடைய நிர்வாக அதிகாரத்தை பற்றி பேசுது. 53ல் 2 நிர்வாக அதிகாரத்துலேயும் அந்த நிர்வாகத்தில் இராணுவத்தை பற்றி பேசுகிறது. 53(2) இராணுவ அதிகாரம். அந்த அதிகாரம் என்ன அப்படின்னா, பாதுகாப்பு படையோடைய தலைமை தளபதி அப்படிங்கிற அதிகாரத்தை குடியரசுத் தலைவருக்கு இந்த விதி கொடுக்குது. 61 இம்ப்ரீச்மெண்ட் சொல்லக்கூடிய குடியரசுத் தலைவருடைய பதவி நீக்கம். எப்போ பதவி நீக்கலாம்னா, அவரை ஒரே ஒரு காரணத்துக்காக அரசியலமைப்பை மீறிய குற்றச்சாட்டு அவர் பண்ணார், அது நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னா நாடாளுமன்றத்தோட 2 அவைகளையும் தீர்மானம் நிறைவேற்றி அது மூலமாக தான் அவரை வந்து பதவி நீக்கம் பண்ண முடியும். அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாம் புக்கில் கொடுத்துருக்காங்க. அடுத்து 63 துணை குடியரசுத் தலைவருடைய பதவி. அவர் பதவி வழி தலைவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவருக்கு வந்து நேரடியாக தேர்தல் கிடையாது. 66(1) படி மறைமுக தேர்தல் நடத்தி அவரை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அந்த பதவி வழி மாநிலங்களவை தலைவராக அவர் ஆகிறார். அடுத்து 72 வந்து குடியரசுத் தலைவருடைய நீதி அதிகாரங்கள், மன்னிக்கும் அதிகாரம். அதேமாதிரி கவர்னருக்கு பார்த்தோம்னா 161 அப்படின்னு வரும். இந்த வந்து என்ன அப்படின்னா, நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவருடைய தண்டனையை குறைக்கலாம், தள்ளி வைக்கலாம், விடுவிக்கலாம், அவரை மன்னிப்பும் வழங்கலாம். ஸோ இதுதான் குடியரசுத் தலைவருடைய அதிகாரம் ஆர்டிகிள் 72 கொடுக்குது. அடுத்து ஆர்டிகிள் 74(1) என்ன சொல்லுது அப்படின்னா, பிரதமரை தலைவராக கொண்ட ஒரு அமைச்சரவை இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிகிள் 74. 76 என்ன சொல்லுது அப்படின்னா, இந்திய அரசுடைய தலைமை வழக்கறிஞர். 77 ஒரு அரசுடைய நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவர் பெயராலேயே மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறது விதி 77. 78ங்கிறது தான் பிரதமருடைய கடமைகள். 100ங்கிறது துணை குடியரசுத் தலைவருடைய முடிவு வாக்கு, கேஸ்டிங் ஓட் அப்படின்னு கூட கொடுக்கலாம். கேஸ்டிங் ஓட் மாநிலங்களவையில் ஏதோ ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க, அது வந்து டையில் முடியுது. ரெண்டுமே ரெண்டு கேட்டகரியாக ஓட்டு எடுக்கிறாங்க. 2 பேருமே சமமாக இருக்கும்போது அதில் தலைவராக இருக்கக்கூடிய துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவையில் அவர் வாக்கு செலுத்தலாம். அந்த வாக்கு தான் டிசைட் பண்ணக்கூடிய வாக்கு. அதை யாருக்கும் கேள்வி கேட்குறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. அவர் யாருக்கு வேணாலும் எந்த தீர்மானத்துக்கு எந்த சைடாக வேணாலும் அவர் அது வாக்களிக்கலாம். ஆனால் 2ம் சமமாக இருக்கும்போது தான் இந்த முடிவு வாக்கு அப்படிங்கிறத அவர் இது பண்ணணும். அடுத்து விதி 124லேருந்து 147 வரைக்கும் உச்சநீதிமன்றம் பற்றி பேசுது. அடுத்து பகுதி 6ல் 152லேருந்து 237 வரைக்கும் மாநில அரசு பற்றி பேசுது. முதல்ல மாநில அரசுனால யார் வருவா? கவர்னர் வருவார். மத்திய அரசுனால் முதல்ல குடியரசுத் தலைவர் வர்ற மாதிரி மாநில அரசுடைய ஆர்டிக்கிளில் முதல்ல வர்றது யார்? ஆளுநர். ஆளுநருடைய நிர்வாக அதிகாரம் பற்றி தான் 154. பெரும்பாலும் முதல்ல அவங்க நிர்வாக அதிகாரம், அதுக்கப்புறம் அவங்க தகுதி, அவங்க தேர்தல், இப்படி வரிசையாக தான் வரும். அடுத்து 57, 58 வந்து ஆளுநருடைய தகுதி அப்படின்னு புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. 58 வந்து கண்டிஷன்ஸ் ஆஃப் கவர்னர்ஸ் ஆஃபீஸ் அப்படிங்கிறது தான் சரியானது. 158 3A. அந்த 58ல் 3வது A என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருவர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் ஆளுநராக நியமிக்கும் போது குடியரசுத் தலைவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆணை பிறப்பிப்பார். அப்போ அந்த ஆணை மூலமாக ஆளுநருடைய ஊதியம் மற்றும் படி 2 மாநிலத்தில் வேலை பார்த்தாருன்னா அந்த 2 மாநிலங்களும் பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னது 158 3A. விதி 163 முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவை ஆலோசனை வழிகாட்டுதல் படி ஆளுநர் சில குறிப்பிட்ட நிகழ்வு தவிர மற்ற அதிகாரங்களை வந்து அவர் செயல்படுத்துகிறார். அந்த 163 மெயினாக என்னென்னா, சிம்பிளாக சொல்லணும்னா ஆளுநருக்கு வந்து ஆலோசனை வழங்குறதுக்கு ஒரு அமைச்சரவை உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. 163(1) என்ன சொல்லுதுன்னா, இந்த முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை வந்து ஆளுநருக்கு தேவைப்படக்கூடிய காலகட்டத்தில் உதவி செய்யலாம், ஆலோசனை வழங்கலாம் அப்படின்னு சொல்லுது. 164(1) ஆளுநரால் முதலமைச்சர் நியமனம் செய்யப்படுறாரு. 66(1)A அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அப்படி முதலமைச்சரை நியமனம் பண்ணுறாரு, மற்ற அமைச்சர்களை நியமனம் பண்ணுவார். அப்படி நியமனம் பண்ணும்போது முதலமைச்சரோடு சேர்த்து மொத்த அமைச்சர்களுடைய எண்ணிக்கை எப்படி இருக்கணும்னா, மொத்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையில்
15% தாண்டவே கூடாது. மொத்த உறுப்பினர்கள் இருக்காங்க, எவ்வளோ உறுப்பினர்கள் இருக்காங்களோ அந்த உறுப்பினர்களில் அமைச்சர்கள் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 15% அமைச்சர்கள் தான் இருக்கணும். 100 உறுப்பினர்கள் இருக்காங்கன்னா 15 அமைச்சர்கள் தான் இருக்கணும். அதை தாண்டக்கூடாது. அது கீழே 14 இருக்கலாம், 13 இருக்கலாம், ஆனால் 15 தாண்டக்கூடாது. 200னா 30 அமைச்சர்கள் தான் இருக்கலாம். ஸோ இதை தான் இந்த விதி 164(1)A அப்படிங்கிறத சொல்லுது. அடுத்து 169 சட்ட மேலவையை உருவாக்கலாம் அல்லது நீக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விதி தான் 169. சில மாநிலங்களில் மட்டும்தான் இந்த 2 அவை அப்படிங்கிறது இருக்குது. சட்ட மேலவை, சட்டமன்றம், சட்ட மேலவை, கீழவை, சட்டமன்றம் இல்லை சட்டப்பேரவை அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரெண்டையும். அந்த சட்ட மேலவை அப்படிங்கிறது சில மாநிலங்களில் ஒரு 6 மாநிலங்களில் மட்டும்தான் அது இருக்கும். அதுவும் புக்கில் கொடுத்துருக்காங்க எந்தெந்த மாநிலங்கள் இரட்டை சட்டமன்றங்களை கொண்டுள்ளது அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. இதில் நம்மளுடைய தமிழ்நாட்டிலையும் இருந்துச்சு. 1986 அதை நீக்கியிருப்பாங்க. 1986 இந்த சட்ட மேலவையை முடிவுக்கு கொண்டு வந்திருப்பாங்க எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்தில் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததாக 213 ஆளுநர் அவசர சட்டம் பிறப்பிக்கிறது. 213 அவசர சட்டம் பிறப்பிக்கணும். அதுக்கு நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் வாங்கணும் குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கும். 213ங்கிறது அவருடைய அவசர சட்டம். அடுத்து 226 எப்படி விதி 32 அப்படிங்கிறது உச்சநீதிமன்றம் நீதி பேராணைகளை பிறப்பிக்குதோ அதே மாதிரி 226 அப்படிங்கிறது அடிப்படை உரிமைக்காக மட்டுமல்ல மற்ற நோக்கத்துக்காகவும் உயர்நீதிமன்றங்களுக்கு பேராணை வெளியிடக்கூடிய அதிகாரங்கள். இது உச்சநீதிமன்றம், இது உயர்நீதிமன்றம். பகுதி 12 நடுவண் அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையேயான உறவுகளை பற்றி பேசுது. முதல்ல 245லேருந்து 55 வரைக்கும் 10 சட்டமன்ற உறவுகளை பேசுது. 56லேருந்து 63 வரைக்கும் நிர்வாக உறவுகளை பற்றி பேசுது. 268லேருந்து 293 வரைக்கும் 94 ஒரு புக்கில் கொடுத்துருப்பாங்க, அது கிடையாது. 293 வரைக்கும் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையேயான நிதி உறவு. முதல்ல சட்டமன்ற உறவு, நிர்வாக உறவு, நிதி உறவு. அப்போது இந்த கேட்டகரி 293 வரைக்கும் வருது. இந்த நிதி உறவில் முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா 280. இந்த 280 அப்படிங்கிறது தான் ஃபினான்ஸ் கமிஷன், நிதிக்குழு. இந்த நிதிக்குழுவை நியமனம் பண்ணுறது யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார். அடுத்ததாக தேர்தல் பகுதி 15 324லேருந்து 329 கம்மியான ஆர்டிகிள்ஸ் தான் தேர்தலை பற்றி சொல்லுது. அதில் முதல் ஆர்டிகிள் 324 அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்தை பற்றி சொல்லக்கூடிய விதி. அடுத்து 17 பகுதி 17ல் அலுவலக மொழிகள் 343லேருந்து 351 விதி வரைக்கும் அலுவலக மொழிகளை பற்றி பேசுது. தொடக்கத்தில் இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வரும்போது 14 மொழி இருந்தது. தற்போது அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளுடைய எண்ணிக்கை 22. அடுத்து அவசர நிலை. 3 வகையான அவசர நிலை இருக்குது. முதல்ல 352, 56, 360. தேசிய நெருக்கடி, மாநில நெருக்கடி, அடுத்து நிதி நெருக்கடி அப்படின்னு சொல்லுவோம். இந்த தேசிய நெருக்கடி அப்படிங்கிறது 3 தடவைக்கு இது வரைக்கும் அமல்படுத்தியிருக்காங்க. 62, 71, 75 போர் காலகட்டங்கள்லேயும், பாகிஸ்தானின் சீனா போர்கள் காலகட்டத்திலையும், அப்புறம் இந்திரா காந்தி அவர்களுடைய அந்த ஒரு பிரச்சனையான காலகட்டத்திலையும் அமல்படுத்தியிருப்பாங்க. இது அமல்படுத்தும் போது விதி 19 கீழே இருக்கக்கூடிய அடிப்படை சுதந்திரம், அந்த 6 சுதந்திரங்களையும் டக்குன்னு என்ன செஞ்சுருவாங்க, 16 கீழே கொடுத்த ஒரு 6 சுதந்திரத்தையும் நிப்பாட்டிடுவாங்க. அடுத்து மாநில அவசர நிலை முதல் முறையாக 1951 பஞ்சாபில் தான் இது பண்ணியிருக்காங்க. அதிகபட்சம்னு பார்த்தோம்னா கேரளாவும் பஞ்சாபும் சேர்த்து அதிகபட்சமாக 9 முறை கேரளா பஞ்சாப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த 352 நடைமுறையில் இருந்தாலும் தேர்தல் ஆணையம் சட்டமன்ற தேர்தல் நடத்த சுதந்திரம் இல்லை என்று சான்றளித்தால் மட்டும்தான் ஓராண்டை தாண்டி தொடர முடியும். எது 356 ஓராண்டு தொடரணும்னா ஒன்று 352 நடைமுறையில் இருக்கணும், இல்லை தேர்தல் நடத்துறதுக்கு வந்த சூழல் இல்லை அப்படின்னு தேர்தல் ஆணையம் சான்று கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் இதை 1 வருஷத்தை தாண்டி பண்ண முடியும். அதிகபட்சமாக அவசர நிலை 3 வருஷம் இருந்துக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே 3 வருஷத்துக்கு மேலே அவங்களால அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. 360 அப்படிங்கிறது நிதி நிலை. இது வரைக்கும் இந்தியாவில் நிதி நெருக்கடிங்கிறது அமல்படுத்தப்படவில்லை. அடுத்து 361(1) ஆளுநருடைய சிறப்புரிமைகளை பற்றி பேசுது. 361(1) அவசர நிலை முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்ததே என்னது, ஆளுநருக்கு என்னெல்லாம் சிறப்புரிமை இருக்குங்கிறது தான் 361(1).
நம்பர் 1 அப்படிங்கிற மாதிரி. அடுத்து பகுதி 20. பகுதி 20ல் வந்து 368 அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்துக்கு என்னெல்லாம் ப்ரொசீஜர் இருக்குதுன்னு சொல்கிறது பகுதி 20. 20ல் 368 தான் அரசியலமைப்பு திருத்தணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்ட்டு. அடுத்து இது ஆர்டிக்கிள் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க 6லேருந்து 10th வரைக்கும். இப்போ அட்டவணை 2 அட்டவணை கொடுத்துருக்காங்க. முதல்ல 7வது அட்டவணை. 7வது அட்டவணை என்ன சொல்லுது அப்படின்னா, மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான அதிகார பகிர்வு. அந்த பட்டியல் அப்படிங்கிறது 7ல் வருது. நடுவண் அரசுக்கு 97, மாநில அரசுக்கு வந்து 66, பொது பட்டியல் அப்படிங்கிறது 47 இருந்துச்சு. இப்போது அந்த 67ங்கிறது இங்கே 100 ஆயிடுச்சு. இந்த 66 இருந்ததை 5 தூக்கி என்ன செஞ்சுட்டாங்க, பொதுப்பட்டியலில் சேர்த்துட்டாங்க. அப்போ இங்கே 47 + 5 எத்தனை, 52. அப்போ இங்கே -5 61 மாறிட்டு. இந்த பட்டியலில் இருக்கக்கூடியதை இங்கே 5 மாற்றியிருக்காங்க, பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போயிருக்காங்க. அதுதான் நம்ம கல்வி, சுகாதாரமெல்லாம் சொல்லுவாங்கல்ல, கல்வி, எடை மற்றும் அளவு, காடுகள், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அந்த 5ஐயும் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா, இங்கேருந்து இங்கே கொண்டு போயிருப்பாங்க, மாநில பட்டியலேருந்து பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போயிருப்பாங்க. அதனால தான் கல்வி அப்படிங்கிறது இப்போ நீட் அவங்க கொண்டு வந்தாங்கன்னா நம்ம அதை ஃபாலோ பண்ணி தான் ஆக வேண்டியிருக்கு. அதனால் அது பொதுப்பட்டியலில் இருக்கும்போது மெஜாரிட்டி ஆஃப் த அதிகாரம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா மத்திய அரசுக்கு தான் இருக்கும். அதேமாதிரி இதில் 3 பட்டியல் சேர்த்துருக்காங்க, 100 அப்படிங்கிறது. அதே மாதிரி 8வது அட்டவணைகள் வந்து பேசுகிறது எதை பற்றி பேசுது அப்படின்னா, அந்த 22 மொழிகளை பேசுகிறது 8வது அட்டவணை. அடுத்து அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் ஒரு 3-4 தான் இருக்குது. அதை புக்கில் கொடுத்துருக்கதை பார்த்துடலாம். 30/1/2021 இது வரைக்கும் 21 வரைக்கும் 105 முறை சட்டத்திருத்தம் வந்து மேற்கொண்டிருக்காங்க. 105 திருத்தம் மேற்கொண்டிருக்காங்க. அதில் 42வது திருத்தம் 1976 நடந்தது. அதை சிறு அரசியலமைப்புன்னு சொல்கிறோம். சர்தார் ஸ்வரன்சிங் கமிட்டி அடிப்படையில் தான் இது உருவாச்சுது. அது சஜஷன் பண்ணதுக்கப்புறம் தான் அதை கொண்டு வந்தாங்க. இதில் முகவுரையை ஒரு நேரம் திருத்தியிருப்பாங்க. இந்தியாங்கிறது ஒரு இறையாண்மை வாய்ந்த சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அப்படின்னு அந்த வார்த்தை இருக்கும். இதை வரிசைப்படுத்தி கேட்பாங்க. இதில் சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து சேர்க்கப்பட்டது ஒவ்வொரு இடத்துலையும் சேர்த்துருப்பாங்க. அதே மாதிரி 42வது சட்டத்திருத்தம் படி தான் 11வது அடிப்படை கடமையான 6லேருந்து 14 வயது வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொன்னது. அதே மாதிரி இந்த மாநில பட்டியலிருந்து 5 துறைகள், கல்வி உட்பட ஒரு 5 துறைகளை வந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றினதும் இந்த 42வது அமெண்ட்மெண்ட் தான். அதான் இதில் கொடுத்துருக்காங்க. கல்வி, காடுகள், எடைகள் அளவு, பறவைகள், வனவிலங்குகள் பாதுகாப்பு, அது பிறகு உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றத்தை தவிர மற்ற நீதிமன்றங்கள், மாவட்ட நீதிமன்றங்கள், மற்ற நீதிமன்றங்கள் எல்லாம் அதுடைய நீதி நிர்வாகம் அப்படிங்கிறது எல்லாமே பொதுப்பட்டியலில் தான் இருக்குது. அடுத்து 44வது சட்டத்திருத்தம் ரொம்ப முக்கியமானது என்ன, அடிப்படை உரிமைகளில் ஒன்றா இருந்த கூட சொத்துரிமையை நீக்கி பகுதி 12ல் 307 சட்ட உரிமையாக மாற்றியிருக்கும். அப்போ அடிப்படை உரிமை 7லேருந்து 6 மாற்றினது தான் இதோடைய இது. அந்த 42க்கு அடுத்து 2வது வரக்கூடியது, 2 ஆண்டுகள் கழித்து வரக்கூடியது. அடுத்து 73, 74வது சட்டத்திருத்தம் வந்து 1992 கொண்டு வராங்க. உள்ளாட்சி அமைப்புகளில் ஏற்படக்கூடிய சீர்திருத்தங்களை சொல்கிறது தான் அது. அடுத்து 86வது சட்டத்திருத்தம் 2002 கொண்டு வந்திருப்பாங்க. 11வது அடிப்படை கடமை அறிமுகப்படுத்துது. 51A K அப்படிங்கிறது இந்திய குடிமக்கள் பெற்றோர்கள் வந்து 6லேருந்து 14 வயது வரைக்கும் குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் 6லேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு விதிகளும் அமெண்ட்மெண்ட், அந்த சட்டத்திருத்தமும் இந்த இது அவ்வளோதான். இதுதான் புக்கில் இருக்கக்கூடியது. ஸோ இதில் கண்டிப்பாக நிறையா கொஷின்ஸ் கேட்பாங்க. இது போக 11th 12th இருக்குது. 11th 12th நிறையா இருக்கும். ஸோ 6லேருந்து 10th வரைக்கும் உள்ள விதிகள் எல்லாம் ஒன்று விடாமல் நம்ம வந்து வரிசைப்படுத்தி பார்த்துட்டோம். அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு தகவல் பார்க்கலாம். நன்றி.